நான் மூட்டை தூக்குறேன், காசுக்கு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறேன், செத்து போயிட்டேன். சினிமா வாய்ப்பு இல்லாததுனால ஏதோ நான் சினிமா வாய்ப்பை தேடி நான் வந்து ப்ரொடியூசரா போய் வீடா போய் நின்ன மாதிரி நான் என்னைக்குமே நான் சீரியல் வாய்ப்பே தேடல. அப்புறம் தான் வாய்ப்பை தேடுறது தமாஷா இருக்கும். ஏன்னா இவங்க சொல்றதுனால ஒன்றும் பெருசா வியூஸ் வந்துட போதில்லை. நான் ஆல்ரெடி வேற ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வியூஸ், உங்களோட யூடியூப் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்கிட்ட வா, நான் நிறைய கண்டென்ட் நான் உண்மையான ரியல் கண்டென்ட்டே கொடுக்குறேன். நீ நான் மூட்டை தூக்குறேன்னு சொல்லி நீ உனக்கு கிடைச்சது போற வெறும் 700 800 வியூஸ், அதுக்கு எதுக்குடா நான் மூட்டை தூக்கணும்? அட்லீஸ்ட் வியூஸ் ஆவது வந்து பரவாயில்ல. நீங்களே உங்களை பத்தி ஏதாவது ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணனும்னா என்ன ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கறாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு, சரிப்பா அது வேணா இது பெட்டர் ஆப்ஷன், இத போடுங்களா அப்படினு. என்ன பத்தி உங்களை பத்தி ஏதாவது மறுபடியும் சீரியல் நடிக்க வரேன் ரூமர் between I don't believe this, நாங்களா நம்புறோம் கண்டிப்பா நீங்க சீக்கிரம் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அப்படினு. அப்படியே ஆமா. சோ எஸ், அந்த டைம்ல சீரியல்லாம் பாக்கும்போது எல்லாரும் ஃபேமிலியா உட்கார்ந்து பாப்பாங்க. இப்போ அது குறைஞ்சிருச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நம்ம நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, நம்ம மொபைல்ல பார்க்குறோம். பட் வீட்டில் இந்த டைம் ஆயிடுச்சு, உட்காருங்க, டின்னர் எடுத்து வைங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் மோட் இருந்துச்சு. அப்போ எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய சீரியலா வந்து உங்க சீரியல் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப லவ்வபிளான ஒரு கப்புலா நாங்க வந்து பார்த்து அட்மையர் பண்ணது. ஸோ கார்த்திக் அண்ட் ஆனந்தி, நீங்க இப்போ ரீசெண்டா அவங்களை எப்பயாவது மீட் பண்ணிருக்கீங்களா? அவங்களை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சதா? மஞ்சரி மீட் பண்ணல, நான் அவங்க சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, ஷீ இஸ் a good friend, very good friend. அண்ட் அவங்களோட பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், அடிக்கடி பேசியிருந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் கூட பேசிட்டு தான் இருந்தேன். ஐ எம் இன் டச் வித் ஹர். பட் அவங்க சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால அவங்களும் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 8-10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவன் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹர். பட் வெரி நைஸ் ஃப்ரெண்ட். உனக்கு புத்தியே வராதா? வை சார், வை? அந்த ஒய்க்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரீசன் தெரியும். அதனால ஒய்ங்கிற கேள்வியே வேணாம், உனக்கு புத்தியே வராதா, அவ்வளோதான். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தா இந்த வைக்கு ஏன் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு ஐ ஹோப். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி பார்த்தா ஷி வில் ஆன்சர். மேம் ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் டெல் அந்த வை ஏன் அப்படின்ட்டு. மீடியாவில் ஏதாவது பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? மீடியாவில் பாலிடிக்ஸ் மட்டும் தானே ஃபேஸ் பண்ணுறேன், வேற ஏதாவது இருக்கான்னு இல்லை. சிலதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கோம், அதில் வந்து நிறைய பாலிடிக்ஸ். ஏன் அவருக்கு ஜாஸ்தி ரோல் கொடுக்குறீங்க, ஏன் நாங்கள்லாம் இப்போ சீரியல்னால் வந்து ஹீரோயின் பேஸ்டாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்ட ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நான் ஹீரோ பேஸ்டாகவே சில சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் அது ரொம்ப அந்த கிடையாது. இப்போ இருக்கான்னு தெரியல, நான் சீரியல்ஸ் பார்க்கறதில்ல. இன்ஃபேக்ட் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன வச்சு நிறைய அந்த மாதிரி சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க, ஹீரோ சென்ட்ரிக்கான சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே டைமில் ஒரு 6 சீரியல், இம்பார்ட்டண்ட்டான சீரியல் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ ஹவ் ஹெக்டிங் இட் வாஸ்? எப்படி இருந்தது அது? கஷ்டம் இல்லை? வுட் பி அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எனக்கு தெரியும், நான் 12 மணிக்கு ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் சன் டிவியில். ஆல்மோஸ்ட் 6 சீரியல் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆன் டெலிகாஸ்ட். அந்த 6மே சன் டிவி தான். ஸோ 12 மணிக்கு ஒரு சீரியல் வரும், 7:30 மணிக்கு மெட்டி ஒலி வரும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் தோஸ் டேஸ் அட் மெட்டி ஒலி வாஸ் அட் 7:30 பிஃபோர் இட் காட் ஷிஃப்டட் டு 9 o'clock. அண்ட் தென் 9 o'clock அலைகள்னு ஒன்று வரும். அப்புறம் அலைகள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, டெலிகாஸ்ட் வாஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஸோ வி ஹேட் டு ஷூட் ஃபார் another நியூ சீரியல். ஸோ அலைகள் ஸ்பாட்டில் வருது, அதுலேயும் நான் ப்ளே பண்ணுவேன். விகடன் டெலிவிஸ்டாஸோட ப்ரொடக்ஷன் தான். அப்புறம் 10 o'clock ரெடானோட ப்ரொடக்ஷன், அதில் லீட் ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 10:30 ஹன்சா விஷனோட ஏதோ ஒரு சீரியல், அதுலேயும் நல்ல கேரக்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 6 மெகா சீரியலில் நான் வந்து மெயின் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்.